ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்ற உள்ளங்களில் எல்லாம் அன்பின் தீயை மூட்டி எழுப்புகிறது. அதிகமாய் வார்த்தைகள் எங்கள் அனைவருக்கும் விளக்கி ஞானம் உடைய திருமுறையில் எப்போதும் ஏற்புடையதாக இருக்கிறார்கள். எல்லோரையும் தந்தை மைந்தனுக்கு ஆவியாகிய மூன்று கடவுளின் திருப்பெயராக உங்களுடைய வாழ்த்துவேன். நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் வீட்டில் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு அருளும் திருவாக்கு அது திருப்பாடல் 37, 39, 40 வாக்கியங்கள். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அழைக்கலாம். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கிறார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கிறார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கிறார். ஆண்டவர் இந்த திருவாக்கால் இந்நாளில் நம்மை ஆசீர்வதித்து வைப்பாராக. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. ஒரு சங்கீதத்தின் வசனம் இப்படி தொடங்கும்: எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியையும் படைத்த உங்களிடத்திலிருந்து எனக்கு வரும். ஆகையால் நான் பர்வதங்களை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். கடவுள் தான் நமக்கு மீட்பை வழங்குகிறவர். நெருக்கடியான நேரத்தில் நமக்கு வலிமையும் அவரே. இங்க இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமை அவரே. இந்த வசனத்தையும் நற்செய்தியையும் நான் படிக்கின்ற அந்த பகுதியையும் நான் எண்ணி பார்த்தேன். சீடர்கள் அதிகமானோர் மீனவர்கள். கடலோடுதான் அவர்களுடைய வாழ்க்கை. அவர்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி படகை செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். வாழ்நாளில் அவர்கள் பல புயலை கண்டிருப்பார்கள். ஆனால் நாம் படிக்க கேட்ட அந்த நற்செய்தியில் ஒரு பெரும் புயல் ஒன்று அடித்தது. படகு தண்ணீரால் நிரம்பிவிட்டு உடனே அவர்கள் கூச்சல் இருக்கிறார்கள். அந்த கூச்சல் என்ன கூச்சல்? என்ன கூச்சல்? என்ன கூச்சல்? போதகரே, நாங்கள் மனித போகிறது நோக்கி கவலை இல்லையா? போதகரே, சாக போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா? ஆங்கிலத்துல are you not worried? We are perishing அப்படின்னு இருக்கு. perish ஒரு பொருள் கெட்டு போகுது அப்படின்னா அதை நம்ம சொல்லுவோம் பெரிஷ் ஆயிடுச்சு. யோவான் 3:16 சொல்கிறது, கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். ஏனென்றால் ஒருவர் கூட கெட்டு போக கூடாது என்பதனால் தம் மகனை இந்த உலகுக்கு அனுப்பினார் என்று திருமறை வாக்கியம் இருக்கிறது. அப்படிப்பட்டவரை பார்த்து இந்த சீடர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், ஐயா, நாங்கள் கெட்டு போறதே உமக்கு கவலை இல்லையா? இந்த உலகில் இருக்கின்ற எல்லோரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான், சாவதற்காகவே பிறந்தார் இயேசு கிறிஸ்து. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தையை நம்ம பெற்றெடுக்கிறோம். பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை வாழணும்னு நினைக்குமா, சாவணும்னு நினைக்குமா? நினைக்குமா? வாழணும்னு தான் நினைக்கும். ஆனா மரியா மட்டும் குழந்தை சாவணும்னு நினைக்கும்.
சிமியோன் சொல்றாரு, உங்களுடைய இருதயத்தை ஒரு பட்டயம் ஊடுருவி பாருங்க. என்ன இப்படி சொல்ற? அவன் வாழ்க்கை செத்துருவான். எப்படி இருக்கும் கோயில் வச்சு சொன்னா? இந்த உலகத்தை மீட்பதற்காக நான் மறித்த நான் வந்திருக்கிறேன். அவரே பார்த்து இப்ப இவங்க கேட்கிறாங்க, நாங்க சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? ஏன் பெரிய ஜாமான்கள் கடலையும் காற்றையும் அடிக்கடி பார்த்தவர்கள் மீன் குட்டிக்கு கற்றுக் கொடுக்கணுமா நீந்தலுக்கு சொல்லுவாங்க. அதுபோல் கடலில் வாழ்கின்ற இவர்களுக்கு ஒரு படகை எப்படி செலுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டுமா? ஏதாவது தெரியும் அவர்களுக்கு. ஆனாலும் ஏன் இந்த பதட்டம், வாழ்வு அழிய போகுது என்கிற இந்த கவலை நிலை ஏன்? அப்படியே இருந்தாலும் இவங்க கண்ணு வரைக்கும் கொண்டு வந்து சேர்ந்து விடுவாங்க. ஏன்னா அந்த மீனவர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்களுக்கு தோல் வலிமை அதிகமா இருக்கும். இந்த இப்போ நிறைய இசைப்படங்கள்லாம் வச்சு வச்சுருக்காங்க. அப்பதான் பாய்மர படங்கள்ல என்ன பண்ணணும் இல்லையா, ரோலிங் போட்டு தான் இருக்கும். இப்படி பண்ண இந்த இரண்டு பொண்ணு தோல்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மிக ஆற்றல் மிக்கதாக இருக்கும். அவ்வளவு வலிமை பெற்றவர்கள் தங்களுடைய வலிமையை இழந்து போய் ஐயோ சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா அவர்களுடைய வலிமை அற்று போயிருச்சுன்னு அர்த்தம். அந்த வலிமை வெறும் உடல் அளவில் இருக்கிற வலிமை மட்டும் அல்ல, உள்ளத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த விசுவாச வலிமை இருக்கிறது. அந்த விசுவாச வலிமையும் அவர்கள் இழந்து போனார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவர் அவருடைய நெருக்கடியில் அவர்களுக்கு வலிமை உள்ளவர் அவரே. நம்முடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் இது போன்ற பெரும் புயல் அடிக்கும், பல விதங்கள் அடிக்கும். பண கஷ்டமா இருக்கலாம், மன கஷ்டமா இருக்கலாம், நோயாக இருக்கலாம். இப்படி பல்வேறு நிலைகளில் நம்மை புயல் வாழ்க்கை வதைக்கும். அப்போது என்ன, நாம் என்னதான் வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும், உடல் அளவிலோ உள்ளளவிலோ ஆன்மீக அளவிலோ வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும், இந்த பெரும் காற்றும் புயலும் நம்முடைய வலிமையை நாம் இழந்துவிட செய்யும். இங்கேயும் இவர்கள் வலிமை மிக்கவர்கள், கடலை பார்த்து இவர்களுக்கு ஒருவரும் பயம் இல்லை. ஆனாலும் வலிமை அற்றவர்களாய் தான் இயேசுவை பார்த்து கூச்சல் போடுகிறார்கள், போகிறே சாக போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா? இந்த புயல் பெரும் காற்று பல உண்மைகளை சீடர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஒரு 4 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது, இந்த புயல் காற்றால் இறைவன் அனைத்துக்கும் அதிகாரம் உடையவர் என்பதை சீடர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. Storm reveals divine authority. யூத பாரம்பரியத்தில் தண்ணீர், கடல், காற்று அப்படின்னா அவங்களுக்கு பயமா இருக்கும். ஏன்னா காற்று, புயல் காற்று அடித்தது அப்படின்னா, சூறை காற்று அடித்தது என்று சொன்னால் ஒரு பொருளை இல்லாம ஆகிவிடும். நம்ம சில தடவை புயல் எல்லாம் பார்த்துருப்போம். அமெரிக்க நாடுகளில் நம்மளாம் சிமெண்ட் போட்டு கட்டிருக்கோம். அங்க பாதி வீடு மரத்தால தான் கட்டியிருப்பாங்க. ஒரு புயல் அடிச்சுன்னா அந்த இடத்துல அந்த வீடு இருந்த அடையாளமே இருக்காது. வாழைலாம் அப்படி தூக்கி அடிச்சுட்டு போயிடும். ஒரு பொருளை இல்லாமல் ஆக்கிவிடும் அந்த புயல். அதுபோல் தண்ணீர் ஒரு இடத்துக்குரிய அடையாளத்தை அழித்துவிடும். நமக்கு தெரியலையா, கேரளா பகுதியில் அந்த
4ஆம் வசனத்துல இயேசு ஒரு பேய் பிடித்திருந்தவரை நலமாக்குகிறார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீ யார் என எனக்கு தெரியும். நீ கடவுளுக்கு அற்புதமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ. இதே அதிகாரத்தோடு தான் கத்திக் கொண்டிருந்த அந்த கடலை பார்த்து சொல்லுகிறார், வாயை மூடு, இறையாது, அமைதியா இரு என்று அவர் சொல்லுகிறார். அப்போ மார்க்கு இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது இயேசு தீய ஆவியின் மீதும் தீய நோயின் மீதும் தீய மரணத்தின் மீதும் ஆற்றல் உடையவர். Jesus has divine authority over disease, demon and death என்பதை அவர் புலப்படுத்துகிறார். ஆகவேதான் இந்த செய்தியை சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 5ஆம் அத்தியாயத்தை நாம் படிக்கின்ற போது பேய் பிடித்த ஒருவரை கிரேசரை பகுதியிலே லேகியோ பேய்கள் பிடித்திருந்த அவரை ஆண்டவர் நலமாக்குவார். 12 ஆண்டுகள் இதரப்போக்குடன் இருந்த பெண்ணை ஆண்டவர் நலமாக்குவார். டிசீஸ் எவரின் மகள் இறந்து போயிருப்பார், அவரை உயிரோடு கூட எழுப்புவார். இந்த பகுதியில் கடவுளின் மகன் நான் தான் என்பதை சீடர்களும் மற்ற எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக கடவுளோடு உடல் பயணிக்கிற இந்த சீடர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக இயேசு அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாகவே அமைதியாக இரு என்று சொல்கிறார். ஏன் யூதர்களுக்கு இந்த காற்று கடல் தண்ணீர் இதெல்லாம் பார்த்தா பயம் அப்படின்னா, தொடக்கத்தில் நோவா காலத்தில் 6-9 அத்தியாயங்கள் தொடக்கத்தோடு பார்த்தீங்கன்னா மேல இருந்து தண்ணி வரும், கீழே இருந்து தண்ணி வரும், சுற்றி தண்ணியாக தான் இருக்கும். அது எல்லாரையும் அழித்து விட்டது. ஆனால் தேவனாளர்களை அது அழிக்காது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நோவாவை கடவுள் அந்த பேழைக்குள் வைத்தார். நோவா மட்டுமல்ல, அனைத்து உயிர்களையும் அந்த படகிற்குள் வைத்தார். நோவாவை பற்றி அந்த பகுதி ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு படிக்கிறேன் ஆதியாகமம் 6 ரொம்ப அழகா இருக்கும். நோவாவை பற்றி சொல்றது சிக்கிது. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தான் வாழ்ந்த காலத்தில் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தார். என்ன அர்த்தம்? அவரை சுத்தி தீயவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர் நீதி உள்ளவராக, நேர்மை உள்ளவராக வாழ்கிறார். நாம என்ன சொல்லுவோம்? யாரும் சுத்தி எல்லாம் நல்லவாங்க, நான் எங்க நல்லவாங்க இருக்குது, என் வீட்டை சுத்தி ஒரே சாக்கடையா இருக்குது, அதனால யாருமே சாக்கடையா இருக்குது. ஆனா நோவாவை பத்தி சொல்லுது, நோவா தான் வாழ்ந்த காலத்தில் உத்தமனாக நீதிமானாக அவர் வாழ்ந்தார். அப்படி உத்தமனாக நீதிமானாக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை இந்த தண்ணீர் ஒருபோது மேற்கொள்ள முடியாது. அவர்களை அந்த தண்ணீர் காப்பாற்றும். நோவாவின் படகுக்குள் ஒரு தண்ணீர் வரல, ஆனால் இவனுடைய படகில் தண்ணீர் வந்துவிட்டது. நோவா ஒரு சிறந்த விசுவாசி. சீடர்கள் இப்போதுதான் விசுவாசத்தில் வளருகிறார்கள். ஆகையால் இந்த பகுதிக்கு முன்னால இயேசு விசுவாசம் பற்றிய ஒரு படிப்பினையை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். விசுவாசம் தான் எப்படி இருக்கும், அது கடவுளுடைய வார்த்தை ஒரு நல்ல நிலத்தில் விதைப்பது போல. அதுக்கப்புறமா கழுகுடைய ஓமையையும் அவர்களுக்கு சொல்கிறார். விசுவாசத்தை பற்றிய ஒரு வகுப்பு எடுத்து விட்டு அவர் அப்படியே சோதனை கூடத்துக்கு கூட்டிட்டு போறார். அந்த சோதனை கூட தான் இந்த படகு பயணம்
அந்த சோதனை தான் இந்த பெரும் காற்றும் புயலும். ஆனா இவர்கள் விசுவாசத்தில் தோற்று போனார்கள். முதலில் இந்த புயலும் பெரும் காற்றும் இயேசு யார் என்பதை விளக்குகிறது. இரண்டாவது, இவர்களுடைய அவிசுவாசத்தை இந்த புயல் வெளிப்படுத்தி விட்டது. அதனால இயேசு கேட்கிறார், என்ன கேட்கிறார் இந்த பகுதியில்? அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார், கடலை நோக்கி இரையாக அமைதியாக இருந்தார், காற்றடங்கியது. பின் அவர் அவரை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? என்னப்பா இப்பதான் நான் வந்து விசுவாசம் தான் என்ன, நம்பிக்கை தான் என்னன்னு ஒரு பெரிய வகுப்படுத்த பாடம் எடுத்த, நீங்க இன்னும் எவ்வளவு நம்பிக்கை வைக்கலையா அப்படின்னு கேட்கிறார். இயேசுவை பற்றிய பல செய்திகளை இந்த சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். இயேசு வல்லமையான தீர்க்கதரிசி, நோய்களை குணமாக்குகிறார், கைகளை ஓட்டுகிறார், இதையெல்லாம் கேள்விப்பட்டிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் அதை அனுபவிக்கவில்லை. இப்போதுதான் இயேசு யார் என்பதை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் அவர்கள் உணர்கிறார்கள். இந்த வாழ்க்கையிலும் நாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், திருமணத்தில் பங்கு கொள்ளலாம், 4 பரம்பரையா கிறிஸ்தவர்கள் மாற்றத்தை கொள்ளலாம். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை நம்முடைய சொந்த விருப்பராக பெற்ற அனுபவம் இல்லாவிட்டால், இயேசு நம்முடைய வாழ்வில் படகு இருந்தும் ஒரு பயனும் இல்லை. ஒரு பயனும். அப்போ நம்முடைய வாழ்வில் இருந்த பெரும் காற்றும் புயலும் நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய விசுவாசத்தில் நாம் ஆழமாக வளர்வதற்கு உதவி செய்கிறது. ஒரு நான் கிராமப்பகுதியில் இருந்ததுனால அங்கே நிறைய மான் தோட்டம் வைப்பாங்க. அந்த மான் தோட்டம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மான் குச்சி தான் சொல்லுவாங்க, செடி சொல்லக்கூடாது. இப்போ குச்சி வாங்கி வந்து நட்டு இல்லையா வாங்கி வருவாங்க. அந்த குச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு செடி ஒரு 2 அடி இருக்கும். அது காட்டில் ஆடும். அது ஆடுறதுக்கு ஒரு குச்சி ஒன்று வச்சு அதை கட்டி வைப்பாங்க. ஆனாலும் அது மேலே ஆடினே தான் இருக்கும். அது ஆட ஆட ஆடனா அதுக்கு வேறு என்ன பண்ணுமா? ஆடனா உடனே வீட்டிலே போகுமா? ஒரு விசுவாசியினுடைய விசுவாசம் ஆடினால்தான் அது ஆழமாக இயேசுவின் நம்புறம் பாதிக்கும். நம்முடைய வாழ்விலும் வருகிற பெரும் காற்றும் புயலும் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நான் சொன்ன சீடர்களுக்கு ஒரு லேப் மாதிரி இந்த பெரும் காற்றும் புயலும் கடல் பயணமும் டெஸ்ட். ஆவியானவருக்கும் இதே போல் ஒரு டெஸ்ட் வந்தது என்று திருமறை ஆசிரியர்கள் இதை ஒப்பிடுகிறார்கள். அவர் விசுவாசத்தில் வல்லவரானார். எப்போவா? மோரியா மலையில் உன் மகனை எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவரும் கேட்டு மனசுக்குள்ள, என் மகன் சாக போகிறாரு, உனக்கு அவருக்கு இல்லையா? அவர் ஏற்போதுதான் அந்த கேள்வி கேட்டுட்டே எழுதியிருப்பாரு. ஆகவே நீ வாக்கு பண்ணி எனக்கு கொடுத்து இந்த மகன் சாக போகிறாரு, உனக்கு அவருக்கு இல்லையா? ஆனா அந்த பெரும் காற்றும் பேரும் தான் அவரை விசுவாசத்தின் தகப்பனாக நமக்கு தந்திருக்கிறது. இதே மாதிரி பக்தர்களுடைய வாழ்க்கையில் நாம் அடங்கிக்கொண்டே போகலாம். யோசேப்பு குழியில் விழுந்தார். தண்ணீர் காலத்தில் எப்படி இருக்க யோசிப்பார்கள். அடிமையாக விற்கப்பட்டார். அந்த பெரும் காற்றும் புயலும் தான் அவரை மாபெரும் மனிதனாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. சீடர்களுக்கும் இங்கே பின்னால் அவர்கள் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தும் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நிற்க இந்த பெரும் காற்றும் புயலும் அவர்களுக்கு உதவுகிறது.
faith is in uncertainty. மூன்றாவதாக இந்த பெரும் காட்சியின் வழியாகத்தான் இவர்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் அவர் யார் என்பதை உண்மையாக தங்கள் உணர்வுபூர்வமாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு யார் அப்படின்னு ஒரு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு யார் கேட்டா என்ன சொல்றீங்க? நாம சொல்றோம் அவங்க எதற்காக சிலுவையில் மரிச்சார் அப்படின்னு. ஆனா எதற்காகத்தான் மரிச்சாருன்னு நாம் உள்ளார்ந்த ரீதியில் நாம் அனுபவிக்காவிட்டால் நாம் வெறும் வாயை அடைச்சு கொள்வதாக இருக்கும். அதே போலதான் இயேசு இவருடைய படகில் தான் இருக்கிறார். வாழ்ந்ததான் அவர் இந்த உலகில் வந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் அதை தனிப்பட்ட விதத்தில் அறியவில்லை. இயேசு எழுப்புறாங்க, போது நாங்கள் சாக போகிறோமே. ஆண்டவர் எழுந்து தன்னுடைய இருப்பு நிலையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ரொம்ப முக்கியம். The existence of Christ in the world. நாம் இருக்கிறோம் அப்படின்றத நாம் உணரணும். அதே போல் இயேசு இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் தான் அவர் இருக்கிறார் என்பதை இந்த பெரும் காட்டும் பேரும் தான் நமக்கு நினைவூட்டும், அறிய செய்யும். God's presence. இயேசுவுடைய வல்லமையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை நம்முடைய வாழ்வில் நாம் உணர்கிறோமா என்றால் அது ஒரு கேள்வி. எப்போது இயேசுவுடைய ஆற்றலை, the power of Jesus, அதை நம்முடைய வாழ்வில் நாம் உணர்கிறோமோ அப்போதுதான் நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும் இயேசு யார் என்பதை. ஒரு விஷயம் போட்டுருக்கீங்க, presence of Jesus, the power of Jesus, the performance of Jesus. இயேசு இவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிருக்காரு, அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிருக்காரு நாம் சொல்லிக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார் என்பதை நான் அறிந்து உணர்கிற போதுதான் அதை நான் நம்பி இயேசுவை பற்றி உறுதியாக நான் மற்றவருக்கு அறிவிக்க முடியும். அதனாலதான் இந்த ஸ்தாபம், இந்த பெரும் கடலும் காற்றும் சீடர்களுடைய தனிப்பட்ட அனுபவமாக மாறிவிட்டது. என்ன அனுபவம்? இயேசுவை பற்றி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். It revealed the identity of Jesus. இயேசு யார்? அதனால இந்த வசனம் முடியுது, அந்த அத்தியாயம், அந்த பகுதி. அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றது, இவர் யாரோ? ஒருத்தரை பற்றி நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சரியான ஞானம் வரணும். நாம 10 வருஷமா அவரை பழகிருப்போம், ஆனா அவரை பற்றி உண்மை நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை வரும், ஏதோ ஒரு டஃப் டைம் நமக்கு அவருக்கு வரும். அப்பதான் நம்ம சொல்லுவோம், 10 வருஷம் பழகி கூட இப்பதான் இந்த ஆளை பற்றி திரும்ப நான் சொல்லணும். 4 வருஷமா எல்லாரும் ஒரு குடும்பம் நடத்திட்டேன், இந்த ஆளை பற்றி இப்பதான் தெரியாது. கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். கடவுள் யார் என்பதை திருமண வழியா தெரியும், அதுல பிரச்சனை இல்லை. இயேசுவை பற்றிய அறிவு மட்டும் நமக்கு இருந்தால் போதாது. இயேசுவை பற்றிய தனிப்பட்ட அனுபவம் உனக்கு நமக்கு இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் படித்து போயிருக்கிறோம்.
இந்த பகுதியை நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. யாரெல்லாம் அவர் மீது பற்றுறுதி கொண்டு விசுவாசம் கொண்டு அவரை நம்புகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவர் அவர்களை வெற்றி செலுத்தப் கொள்வார். அவர்கள் மறுகரை சேர்ந்தார்கள். பெரும் காற்றும் பெரும் புயலும் கடல் அலையும் அவருடைய பயணத்தை கடிக்கவில்லை. கடவுள் இறைவன் இயேசு அவர்களோடு இருந்து அவர்களை கரை சேர்த்தார். நம்முடைய வாழ்க்கையோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் சவாலை சந்தித்து வெற்றி பெற வேண்டியதால் இவ்வாழ்க்கையை நிறைவு செய்து மறு வாழ்க்கையில் கரையில் சேர வேண்டியதால் இயேசுவினுடைய வார்த்தைகள் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரும் சவால்கள் நம்மை எதிர்த்து வருகிற போதெல்லாம் துவண்டு போகாமல் ஓடும்போது வலிமை எழுதுவது இவர்களைப் போல நாம் சொல்வதெல்லாம் யதார்த்தம். ஆனால் அதை தாண்டி ஆழ்வுடைய வார்த்தைகள் மீது நாம் நம்பிக்கை வைப்போமையானால் அந்த சவால்கள் கடவுள் எவ்வளவு ஆற்றல் உள்ளது என்பதை நமக்கு வெளிப்படுத்தும். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் யார் என்பதை அது நமக்கு அறிவுறுத்தும். நாம் வெற்றி சிறந்தவர்களாக வாழ நமக்கு உதவி செய்யும். நாம் ஆழ்வதை உறுதியாக கற்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில்